மேஜர் மிஸ்ஸிங் இன் டாப் டீம்ஸ். எந்தெந்த டீமுக்கு எந்தெந்த ஒரு பெரிய பிளேயரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருந்தாலும் இந்த இடத்துக்கு நீ தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பிளேயர்ஸை டெஃபினட்டாக நிறையா டீம்ஸ் மிஸ் பண்ணத்தான் போகிறாங்க. அது எந்தெந்த மாதிரி பிளேயர்ஸ் எந்தெந்த டீமுக்கு வந்து பெரிய டிஸ்அட்வான்டேஜாக அமையும். எக்ஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஓல்டு டீம் கூட திரும்பி விளையாடும் போது அந்த பிளேயர் ரிவெஞ்ச் எடுப்பாரா, எடுத்தால் வந்து அந்த ஃபேன்ஸ் டீம் வந்து எப்படி வந்து மாறுவாங்க, எந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, அதை பற்றிலாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எந்த பிளேயரை எந்த டீமில் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, ஒவ்வொரு பிளேயராக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் இருக்க பிளேயர் வந்து யார் அப்படின்னா புவனேஸ்வர் குமார். புவனேஸ்வர் குமார் வந்து பார்த்திங்கன்னா இந்த நடந்து முடிஞ்ச ஆக்ஷனில் ஆர்சிபிக்காக சைன் பண்ணப்பட்ட புவனேஸ்வர் குமார் வந்து எஸ்ஆர்ஹெச்சுக்கு காலங்காலமாக விளையாண்டுருந்தார். நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தார். ரொம்ப பெரிய ஃபேன் பேஸ் இருக்கக்கூடிய ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்னே சொல்லலாம் புவனேஸ்வர் குமாருக்கு. ஏன்னா இப்போ கூட ஒரு இந்தியன் டீம் விளையாடினா நிறைய பேர் சந்தோஷம் தான் படுவாங்க, இன்க்ளூடிங் மீ. எஸ்ஆர்ஹெச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான் ஆகும். என்ன தான் வந்து முகமது ஷமியை வச்சு அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புவனேஸ்வர் குமார் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக ஆடும்போது டெஃபினட்டாக அந்த டீமோட ஃப்ரான்ச்சைசி ஆகட்டும், நெக்ஸ்ட் அந்த டீமோட ஃபேன்ஸ் ஆகட்டும் டெஃபினட்டாக ரொம்பவே டிஸ்அட்வான்டேஜாக ஃபீல் பண்ணுவாங்க. ரொம்பவே வந்து மிஸ் பண்ணுற ஃபீலிங் அவங்களுக்கு டெஃபினட்டாக தரும். நம்ம லிஸ்ட்டில் அடுத்த பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது சிராஜ். முகமது சிராஜ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபிக்காக ஒரு சில வருஷங்கள் ஒரு 5-6 வருஷம் ப்ளே பண்ணார். நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. ஒரு சில டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. ஸ்டார்டிங் ஆஃப் த கரியர் வின் ஆர்சிபி சிராஜ் வந்து பார்த்திங்கன்னா சரியாக போகலை. விராட் கோலி அண்ட் ஆர்சிபி டீம் வந்து பார்த்திங்கன்னா சிராஜை பேக் பண்ணி நம்பினாங்க. அதுக்கு தகுந்த பர்ஃபார்மன்ஸ் அடுத்தடுத்த சீசன் கிடச்சிச்சு. இந்தியாவோட ஃபாஸ்ட் பவுலராக மாறினார். அப்புறம் 3 ஃபேஸ்லேயும் போடக்கூடிய ஃபாஸ்ட் பவுலராக மாறினார். மெயினாக 3 ஃபார்மெட்ஸ்லேயுமே விளையாடக்கூடிய ஃபாஸ்ட் பவுலராக இந்தியாவுக்கு மாறினார். ஆனால் 2023 வேர்ல்டு கப்புக்கு அப்புறமே அவரோட டவுன்ஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா பண்ணிட்டு இருந்த சிராஜ் வந்து பார்த்திங்கன்னா டப்புன்னு கிராஃப் கீழே போனோன்னே ஹர்ஷித் ராணான்னு ஒருத்தர் உள்ளே வந்தார். அப்படியே அவருக்கு இந்தியன் டீம் இடம் கிடைக்க ஆரம்பிச்சிட்டு சிராஜை வெளியே உட்கார வச்சுருக்காங்க. அக்ஷதீப் சிங் இவருன்னு சொல்லி நிறைய பேர் வந்துட்டாங்க. ஹோப்ஃபுல்லி சிராஜுக்கு ஜிடியில் வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக விராட் கோலிக்கு சிராஜ் வந்து பவுலிங் போடும்போது ஒரு என்ன மாதிரி சீன் இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பிளேயர் வந்து யார் அப்படின்னா தீபக் சஹர். தீபக் சேரை வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக சென்னை சூப்பர் கிங்ஸ் ரொம்பவே மிஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா அவங்க இந்த நடந்து முடிஞ்ச ஆக்ஷனில் கூட தீபக் சேர் திரும்பி எப்படியாவது பைபேக் பண்ணிக்கலான்னு ஒரு ஐடியாவில் தான் இருந்தாங்க. பட் மும்பை இந்தியன்ஸ் வந்து ஆல்ரெடி புவனேஸ்வர் குமார் ஆக்ஷனில் விட்டதுனால தீபக் சேரை விட்டால் நமக்கு ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக்கில் ஒரு பவுலர் வந்து குறைய ஆயிரும்னு சொல்லிட்டு விடாப்படியாக மும்பை இந்தியன்ஸ் வாங்கிட்டாங்க தீபக் சேரை. அவர் வந்து பார்த்தீங்கன்னா டெட்லியான ஃபார்மில் கிடையாது, டெட்லியான ஃபிட்னஸ்லையும் கிடையாது. பட் இருந்தாலும் அவருக்கு அந்த ஸ்விங் வந்துருச்சு அப்படின்னா பயங்கரமாக போடுவார். அந்த ஒரு ரிதம் செட் ஆகிட்டார்னா ஆப்போனன்ட் டீம் பவர் பிளேயில் காலின்னு சொல்லலாம். கூட ட்ரெண்ட் போல்ட்டு பூம்ராலாம் இருக்கும்போது இன்னுமே வெரி டேஞ்சரஸாக இருப்பார். ஹர்திக் பாண்டியா வேறு இருக்கார் அந்த டீமில். இது வந்து பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ரொம்பவே பேக் பண்ணாங்க. இன்ஜுரியாக இருக்கும்போது சரி, ரொம்ப சேலரி அதிகமாக பை பண்ணி வாங்கும்போது சரி, ஆக்சுவலாக நிறைய தடவை பேக் பண்ணாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். ஏன்னா அவர்களோட சென்னை சூப்பர் கிங்ஸ் பாண்டிங் வந்து நல்லாவே இருந்துச்சு. பட் இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து சரி போனதுனாலே என்னமோ டெஃபினட்டாக மும்பை விசஸ் சென்னை 23 முதல் மேட்ச் வேறு இன் சேப்பாக்கில் என்ன வேணால் காத்திருக்காருன்னு தெரியல. தீபக் சேர் பூம்ரா இல்லாதனால அவருக்கு இன்னும் கூடுதல் ப்ரெஷராக இருக்கும். நல்லா பண்ணாங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் ஃபேன் சந்தோஷமாக இருப்பாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன் டெஃபினட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஆக்ஷனில் விட்டதுக்கு ஆக்ஷனில் எடுத்துட்டு மேனேஜர்ஸை திட்டினாலும் திட்டுவாங்க சென்னை சூப்பர் கிங்ஸோட ஃபேன்ஸ், நம்ப முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் மேஜர் மிஸ்ஸிங். அதுவும் வேறு எந்த டீமுக்கு இல்லை, நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு தான். யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னா மிச்சல் சாண்டனரை பற்றி தான். சாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா தடவை சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜடேஜா இருந்ததுனாலே பெஞ்சிலேயே உட்கார வச்சுருந்தாங்க. ஏன்னா ஜடேஜா ஒரு மோர் லைக் டு லைக் ஒரே மாதிரி பிளேயர்ஸ் தான். பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் எல்லாமே ஒரே மாதிரி பிளேயர்னாலேயே வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு சான்ஸ் கிடைக்காமல் போயிடுச்சு. ஃபாரின் பிளேயராக போயிட்டார். அதனாலே வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு பெருசாக விளையாடவே வைக்கல. ஒரு சீசனுக்குலாம் பேக் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும். இந்த ஆக்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் கொத்தா தூக்கிட்டு போயிட்டாங்க. ஐ திங்க் மும்பை இந்தியன்ஸ் எல்லாம் கரெக்டான பிளேஸுக்கு ஒரு ஸ்பின்னர் ஆல்ரவுண்டர் எடுத்திருக்காங்க. அவர் எல்லா மேட்ச்சுக்குமே ப்ளே பண்ணுவார் நினைக்கிறேன். டெஃபினட்டாக இவர் வந்து பார்த்திங்கன்னா சென்னை கூட ஆப்போசிட்டாக விளையாடும் போதுமே ஃபேன்ஸ் வந்து ரொம்பவே பயங்கரமாக டிசப்பாயிண்ட் ஆவாங்க. ஏன்னா அவர் வந்து கிரேட் பிளேயரு, எப்படி என்ன வேணால் பண்ணுவார், ஈக்குவல் டு ஜடேஜாங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான பிளேயரு. அவர் இவ்வளோ நாள் பெஞ்சில் உட்கார வச்சாங்க. 23 என்ன சம்பவம் பண்ண காத்திருக்கான்னு தெரியல. சேப்பாக்கில் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் மேஜர் மிஸ்ஸிங் கிளென் மேக்ஸ்வெல்.
ஆர்சிபி டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 சீசன் 5 சீசனாக வந்து நல்லா பண்ணிகிட்டு இருந்தார். கடைசி 2 சீசனை வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக சரியில்லாத காரணத்தினால ஆக்ஷனில் கழட்டி தான் விட்டாங்க. பட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பஞ்சாப்ல இந்த மாதிரி ஒரு சீசன் வந்து ரொம்ப மோசமாக பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு வந்து ஒரு பயங்கரமான ஆட்டம் ஆடினார். திருப்பி பஞ்சாப்கே போயிருக்காரு. இந்த தடவை என்ன பண்ண காத்திருக்காருன்னு தெரியல. சீசனில் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஆர்சிபிக்கு ஆப்போசிட்டாக அடிக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. டெஃபினட்டாக ஆர்சிபிக்கு ஆப்போசிட் அடித்தாங்கன்னா ஆர்சிபி ஃபேன்ஸு ஆர்சிபி டீம் மேனேஜ்மெண்ட்டை தான் திட்டுவாங்க. டெஃபினட்டாக அதுக்கு ஒரு தாக்குதலுக்கு எல்லாம் ரெடியாக இருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு மேஜர் மிஸ். நெக்ஸ்ட்டு மேஜர் மிஸ்ஸிங் மும்பை இந்தியன்ஸ் டீம்லேருந்து தான் இஷான் கிஷன் விக்கெட் கீப்பர் ஓப்பனிங் பேட்டராக இருந்தார். மும்பை இந்தியன்ஸ் டீமில் காலங்காலமாக நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தார். வித் பேட் யங்ஸ்டராக ஆரம்பிக்கும் போது நல்லா ஆரம்பித்தார். அப்புறம் இந்தியன் டீமுக்கு வாய்ப்பு கிடச்சிது. அப்புறம் இப்போ வந்து வெளியே குறைச்சிருக்காங்க சுக்மன் கில் இருக்கிறதுனால. நல்லா தான் பண்ணிட்டு இருந்தார். நல்ல ஃபார்மில் இருந்தாருன்னு அவரை மாதிரி ஒரு அட்டாக்கிங் பேட்ஸ்மேனை பார்க்கவே முடியாது. இப்போ எஸ்ஆர்ஹெச்சுக்கு போய் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி அந்த டீமில் பேட்டிங் பவர் பேக்கடாக இருக்கும்போது இவரும் இன்னும் ஜாயின் பண்ணதுனால ஆப்போசிட் டீமுக்குலாம் இன்னும் டெஃபினட்டாக பெரிய ப்ரெஷர் தான் காத்திருக்கும். இப்போ போதாக்கு வரைக்கும் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இவங்க வந்து மும்பை இந்தியன்ஸ் கூட ஆடும்போது டெஃபினட்டாக இஷான் கிஷன் அந்த வெறியை காட்டுவார்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக அதுக்கு மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு பெரிய டிசப்பாயிண்டடான ஒரு சுச்சுவேஷனாக தான் இருக்கும். ஆனால் மும்பை இந்தியன்ஸோட பவுலிங் அட்டாக் நல்லா இருக்குது. ஆனால் இஷான் கிஷன் அந்த மும்பை இந்தியன்ஸ் செட் ஆஃப்லேயே இருந்தவர் எப்போ எந்த மாதிரி பிளான் பண்ணுவாங்க டெஃபினட்டாக தெரியும். ஹர்திக் பாண்டியா கீழே ஆடி இருக்கார், ரோஹித் சர்மா கீழே ஆடி இருக்காரு. ஹோப்ஃபுல்லி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னும் செகண்ட் பார்ட் போடுங்க அப்படின்னு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கும் செகண்ட் பார்ட் இந்த வீடியோக்கு போட்டுடலாம். மேஜர் மிஸ்ஸிங்லேருந்து இன்றைக்கி 10:15 வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அஃபீஷியல் வெப்சைட்டில் டிக்கெட்ஸ் ஓப்பன் ஆகுது. டிக்கெட்ஸ்லாம் யார் யார் பை பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு கீழே ஒரு எல்லோ ஹார்ட்டை கமெண்ட் பண்ணி விடுங்க. எந்த மேட்ச்சுக்குன்னு சொல்லி அப்படியே கீழே போடுங்க. ஓகே, இன்றைக்கி ஈவினிங் ஐபிஎல்லில் புதுசாக ரேப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி இன்றைக்கி ஈவினிங் 6 PM வீடியோ வர காத்திருக்கு. சேனலில் பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோஸ் இப்போ பாய்.